ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல் பை சரண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் குழம்பும் மாங்காய் பச்சடியும். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மாங்காய் பச்சடி ரெசிபி பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு 4 கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி குறைவான எண்ணெயில் அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சரி, அல்லது நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஆக மொத்தத்தில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் சைடு வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்படி ஃப்ரை பண்ணாலும் சரி, ஆனால் கத்திரிக்காயில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமுக்கு குறைவான தீயில் வச்சாலே போதும். இப்படி ஃப்ரை பண்ணும்போதே கத்திரிக்காய் 70% நல்லா வெந்து வந்திருக்கும். ஃப்ரை பண்ணின கத்திரிக்காயை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இனிமேட்டு குழம்பு கூட்டி முடிக்கும் போது தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு எடுத்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நறுக்கின 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நல்லா தெரியும், தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஃபுல்லாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வதக்கி விட்டுட்டு எலுமிச்சப்பழ சைஸில் அரை மணி நேரம் ஊற விட்டுருந்த புளியை நல்லா கரைச்சி வடித்து சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்த பிறகு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குழம்புல சேர்த்துக்கலாம். இதையே கையால் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். கரைச்ச கடலை மாவை சேர்த்துட்டு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில், அதாவது மிதமான தீயில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். குழம்புல உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ குழம்புக்கு தகுந்த மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பை குறைவான தீயில் வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து குழம்புல எண்ணெயும் நல்லா தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் சிறிதளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட முடியலிங்க, இன்னும் மாங்காய் பச்சடி ரெசிபி இருக்குது. இதை நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருக்கும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு மாங்காயை கழுவி கட் பண்ணி வானலில் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கும். அடியில் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கும். அதை அப்படியே கிளறி விட்டுட்டு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக இன்னும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தோடு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெல்லமும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் பச்சடி இலக்கி வந்திருக்கு. இதை அப்படியே மிதமான தீயில் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது தண்ணியோட அளவு குறைஞ்சி வந்திருக்கும். கலரும் நல்லா டார்க் ஆகி வந்திருக்கும். மாங்காயும் குழையாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு இந்த தாளிப்பை அப்படியே பச்சடியில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான மாங்காய் பச்சடி தயார். இதை மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம், மாங்காய் பெரட்டல்னு சொல்லலாம். இதை தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த 2 ரெசிபியும், அதாவது கத்திரிக்காய் குழம்பும் மாங்காய் பச்சடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.